திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த தம்பதியினருக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் குழந்தை இல்லாமல் வசித்து வந்தனர். கணவர் வேலை காரணமாக பெங்களூருவுக்கு சென்ற நிலையில் மனைவி மட்டும் குடிசை வீட்டில் தனியாக தங்கியிருந்துள்ளார். கடந்த 11ஆம் தேதியன்று மதியம் 12:45 மணியளவில் எதிர் வீட்டை சேர்ந்த மாது என்ற பெண் மகளிர் குழு பணம் கட்டவில்லை என வீட்டில் தனியாக இருந்த பெண்ணுக்கு போன் செய்துள்ளார். அந்த பெண் போனை எடுக்காததால் நேரில் சென்று பார்த்தபோது வீட்டில் அவர் இறந்து கிடந்தது தெரிய வந்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இறந்த பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பெண்ணின் கழுத்தில் காயங்கள் இருந்தது போலீசாருக்கு இது கொலையாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியது. மேலும் இறந்த பெண்ணின் மொபைல் எண்ணிற்கு அடிக்கடி 2 எண்களிலிருந்து போன் வந்துள்ளதும் தெரிய வந்தது. ஒருவர் அதே பகுதியை சேர்ந்த 32 வயதான குமரேசன் என்பதும் மற்றொருவர் சென்னையில் வேலை பார்த்து வந்த 27 வயதான விக்னேஷ் என்பதும் தெரிய வந்தது. இருவரையும் போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாயின. இறந்த பெண்ணிற்கும் குமரேசனுக்கும் 7 வருடங்களாக தகாத உறவு இருந்து வந்ததாகவும் 3 ஆண்டுகளாக குமரேசன் வெளிநாட்டிற்கு சென்ற பின்னர் அந்த பெண்ணுக்கு விக்னேஷ் என்பவருடன் தகாத உறவு தொடர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பு வெளிநாட்டில் இருந்து ஊருக்கு திரும்பிய குமரேசன் அந்த பெண் விக்னேஷிடம் பழகுவதை கண்டித்ததாக கூறப்படுகிறது. கடந்த 10ஆம் தேதியன்று விக்னேஷ் சென்னையில் இருந்து போன் செய்துவிட்டு இரவில் அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று உல்லாசமாக இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இதனை அறிந்து கொண்ட குமரேசன் விக்னேஷ் சென்றதும் அப்பெண்ணின் வீட்டுக்கு சென்று அவரது கழுத்தை நெரித்து அடித்து துன்புறுத்தி உடலுறவில் ஈடுபட்டதாகவும் அப்போது அந்த பெண் மயங்கியதாகவும் கூறப்படுகிறது. அதன் பின்னர் குமரேசன் சென்ற பிறகு மீண்டும் அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்ற விக்னேஷ் மயங்கிய பெண்ணிடம் வலுக்கட்டாயமாக உறவில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. மீண்டும் குமரேசன் வந்து பார்த்தபோது அந்த பெண் இறந்து கிடந்ததை பார்த்துவிட்டு உடலை போர்வையால் மூடிவிட்டு சென்றுள்ளார். விக்னேஷ் அந்த பெண்ணுக்கு போன் செய்துவிட்டு வீட்டிற்கு சென்றதால் உயிரிழந்த அதிர்ச்சியில் அவரது செல்போனை எடுத்து சென்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பின்னர் விக்னேஷ் குமரேசன் இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெண்ணை துன்புறுத்தி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.